உன் கல்யாணத்துக்கு நாங்க மொய் வைக்கணுமா? வைக்கிறேன்டா. வாரே வா, இவங்கதான் குடும்ப குத்து விளக்கு. அவனை தூக்கி போட்டு குத்துங்க சொல்றேன். ஏர்வாடியில் இருக்க வேண்டியதுங்கெல்லாம் ஏர் பேக் சோதிக்கிற வீடியோவை பார்த்து சிரிச்சீங்க, சந்தோஷம். பட் இந்த ஏர் பேக்ஸ் இன்ஜினியர்ஸால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அரிய விஷயம். இந்த கண்டுபிடிப்பு ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. அது என்னன்னா, ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படும் போது முக்கியமா தலையில அடிப்படுறவங்களோட எண்ணிக்கை இது மூலமா 30% கம்மியா இருக்கான். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு நாம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏர் பேக்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா ஓபன் ஆகும். அதோட டைமிங் வெறும் 30 மில்லி செகண்ட்ஸ் தான். அதனாலதான் கார் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்போது பேசஞ்சர்ஸ்க்கு அடிபடுறதுக்கு முன்னாடியே இந்த ஏர் பேக்ஸ் ஓபன் ஆயிடுது. இதனால ஏற்படுற ஷாக்ஸ் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்குள்ள இருக்கிற காத்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துருது. அப்படி இந்த காத்து வெளியே வராம போச்சுன்னா கூட பலமான அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஏர் பேக்ஸ் ஓபன் ஆகுறது 400 km/h ஸ்பீட்ல இருக்கும். அதனால இதோட ஃபோர்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர் கிட்ட ஒரு பஞ்ச் வாங்கினா எப்படி இருக்கும், அந்த இம்பாக்ட ஃபீல் பண்ண முடியும். வாங்கனே, இதுல எப்படி பஞ்ச் கிடைக்கும் நீங்க செந்தில் கேக்குற மாதிரி கேக்குறது புரியுது. அதை டெஸ்ட் பண்ணி நாம எதுக்கு தேவையில்லாம வாங்கி கட்டிக்கணும். இதுக்காக 2 வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க வாங்குவாங்க, நாம கத்துக்கலாம். வாஷிங் மிஷின் உருட்டின்னு வந்திருக்காங்க. இது வாஷிங் இல்லைங்க, டெஸ்டிங். இது நிஜமாவே ஒரு பாம்பு வெடிக்கிற எஃபெக்ட் கொடுக்கும். என்ன கேட்டா, பழைய வாஷிங் மிஷினை பேப்பர் காரங்கிட்ட போட்டு பேர்ச்சம்பழம் வாங்கி சாப்பிடுறதும் நிறுத்திக்கலாம். இங்க இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். ஏர் பேக்ஸ்னால மட்டுமே நீங்க காப்பாற்றப்படுவதில்லை. வண்டியில இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கும் ஏர் பேக்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற குஷனிங், அதுக்குள்ள இருக்கிற காத்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. அதுக்கு பேர் தான் டிஃப்ளேஷன். இதை நீங்க கார்லயே விடுறது சால சிறந்தது. அதை கழட்டி செக் பண்ணு நினைக்கிறவங்களுக்கு கட்டம் சரியில்லைன்னு தான் சொல்லணும். பாருங்க, சேஃபா இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஏர் பேக் சோஃபா கடியில வைக்கிறாருன்னு பாக்குறீங்களா? இது நல்ல எண்ணமே இல்லீங்க. இவரு ஃப்ரெண்ட் அது மேல உட்கார வச்சு பறக்க விட போறாராம். நாளைக்கு பேப்பர் பாருங்க, உங்க போட்டோ வரும்.